அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைப்பு த ஃபோர் பார்ட்ஸ் ஆஃப் யோகா. வேதாந்தா அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஃபோர் பார்ட் அப்படின்னு வரும்பொழுது அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்பர் 1 ஞான யோகா, 2வது கர்ம யோகா, 3வது பக்தி யோகா, 4வது ராஜ யோகா அப்படிங்கிறது. இந்த ராஜ யோகாவை தான் நாம செஞ்சிட்டு இருக்கோம். அதில் தான் இந்த மெடிடேஷன் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஞான யோகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஞானம் அப்படின்னா என்னது? ஞானம் அப்படின்னாவே நாலேஜ் தான் அர்த்தம். விஸ்டம் நாலேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நாலேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த புக்ல இருந்து கிடைக்கிற நாலேஜை அவங்க மென்ஷன் பண்ணலை. நாலேஜ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய சுயம், இன்னர் நாலேஜ் ஆஃப் த செல்ஃப். அதாவது நாம யாரு அப்படின்னு நம்ம ஆத்மாவை பத்தின நாலேஜை நமக்கு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, கிடைக்குது இல்லையா, அதை தான் இவங்க இந்த இடத்துல ஞான யோகாத்துல நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஞான யோகா நமக்கு என்ன கற்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம யாருங்கிறத, அதாவது நாம ஒரு தூய ஆன்மா, பியூர் கான்சியஸ்னஸ், அதானே நாம. அதை தான் இந்த ஞான யோகா சொல்லி கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம அவித்யா, அவித்யாங்கிறது அறியாமை, இக்னோரன்ஸ். அதுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வரது. நம்ம அறியாமை அப்படிங்கிற அந்த இருள்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு துன்பம் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். சஃபரிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா இந்த அறியாமையிலிருந்து நம்ம வெளியில வந்துருவோம். இன்னொன்று, நம்மளுக்கு ஒரு பொய்யான, அதாவது நான் ஒரு பொய்யான சுயத்தை நம்ம உருவாக்கி வச்சிருப்போம். அந்த பொய்யான சுயம் அப்படிங்கிறது என்னன்னா, நான் இந்த உடல் தான், நான் இந்த மனம் தான் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால்ஸ் இமேஜை நமக்குள்ள உருவாக்கி வச்சிருப்போம். ஸோ அதை இது உடைக்குது. ஸோ நாம என்ன, நம்ம இன்ஃபினைட் அவேர்னஸ், இன்ஃபினைட் பீயிங்னு சொல்றோம் இல்லையா, நம்ம நம்மளுடைய உண்மையான இயல்பு என்ன அப்படிங்கிறது வெளிவரும் இந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சுன்னா. ஸோ இன்னொன்று, அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த ஞான யோகாவை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, நான் யார், ஹூ ஆம் ஐ, நான் யாரு, நான் இந்த மனம் இல்லை, இந்த உடல் இல்லை, நான் இந்த எண்ணங்களும் இல்லை, நான் இந்த உணர்வுகளும் நான் இல்லை அப்படிங்கும் பொழுது எப்போவுமே நிலைத்து இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த செல்ஃப் இன்கொயரி, நம்மளே நாம் இந்த கேள்விகளை நமக்குள்ள கேட்டு பார்க்குறோம். கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் இதுக்கான ப்ராக்டிஸ், நான் யாரு அப்படிங்கிறது. ஸோ ஒரு தடவையும் உங்களுக்கு எண்ணங்கள் வரும் பொழுது, அதாவது ஒரு குழப்பமான ஒரு எண்ணங்கள் வரும்போது ரொம்ப நீங்கள் யோசிக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அதிகமான கோபம்லாம் வருது அப்படிங்கும்போது இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கணும். இப்போ இந்த கோபம்ங்கிறது எங்கிருந்து வருது, இந்த கோபம் தான் நானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த என்கொயரி பண்ணிக்கிறது, செல்ஃப் என்கொயரி பண்ணிக்கிறது தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த ஞான யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இதோட மெயின் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவேகமா இருக்கிறது. அதுல ஒரு 4 பிரின்சிபல்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவேகமா இருக்கிறது, நிதானத்தோட இருக்கிறது. அதுதான் அதாவது உங்களுடைய செல்ஃப், உங்களுடைய பொய்யான செல்ஃப் எது, உண்மையான செல்ஃப் எது, உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதாவது சரி தவறு, இது பொய், இது மாயை, அதாவது உண்மை, அதுக்கப்புறம் மாயை எதுங்கிறது பிரிச்சு பார்க்கற தெரியறது தான் இந்த விவேகா அப்படிங்கிறது. அடுத்தது வைராகியான்னு சொல்றாங்க. வைராகியானா என்னன்னா டிட்டாச்மெண்ட், பற்று இல்லாம இருக்கிறதுன்னு சொல்றோம்ல, அதுதான். இன்னொன்னு, நமக்கு உள்ள ஆசைகள் நிறைய இருக்கும், பயங்கள் இருக்கும். இந்த பயம், இந்த ஆசை, இதுதான் நம்ம மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இதை நம்ம விடுறது, அதை லெட் கோ பண்றது, அதுதான் இந்த வைராகியாங்கிறது. அதுதான் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்றது. நமக்குள்ள இந்த ஆசைகள், இந்த பயம்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த அட்டாச்மெண்ட்டோடையே தான் இருப்போம். குழந்தைகள் மேல ஒரு அட்டாச்மெண்ட்னா அந்த குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய பயம் தான் அது. நம்ம அவங்க இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறது. ஸோ இது எல்லாமே ஒரு அட்டாச்மெண்ட் தான். இது இல்லாம இருக்கிறது தான் அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. அதுதான் வைராகியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 6 வேர்ச்சியூஸ் இருக்கு. அந்த 6 வேர்ச்சியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்பண்புகள். அமைதியா இருக்கிறது, காம்னஸ், மனதளவில் காமா இருக்கிறது. செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடோட இருக்கிறது. அதுக்கப்புறம் ஐம்புலன்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கிறது. இன்னொன்று ஃபெய்த்து, இன்னொன்று கான்சென்ட்ரேஷன். இது எல்லாம் தான் இந்த 6 வேர்ச்சியூஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க.
இதுக்கு அடுத்தது வந்து இன்டென்ஸ் டிசையர் ஃபார் லிபரேஷன். அதாவது நம்ம வந்து உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த இதுலயே இருந்துட்டு இருப்போம். நம்ம எப்படியாவது உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆழமான ஒரு ஆசையோட இருக்கிறது. அதை தான் வந்து இவங்க சொல்றாங்க. இதுக்கு வந்து முமுக்ஷுத்வா அப்படின்னு அது சொல்றாங்க. அது அந்த பேரு கொண்டு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த 4 விதம் வந்து மெயின் பிரின்சிபல்ஸா இந்த ஞான யோகாத்துல இருக்கு. முதல்ல வந்து விவேகத்தோட இருக்கிறது, உண்மை எது பொய் எதுன்னு உங்களுக்கு வந்து பிரிச்சு பார்க்க தெரியறது. இன்னொன்று வந்து டிட்டாச்மெண்ட், பற்று இல்லாம இருக்கிறது, அதாவது பயம் ஆசை இதெல்லாம் இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறம் நற்பண்புகள், 6 நற்பண்புகள் சொல்றாங்க இல்லையா, அந்த 6 நற்பண்புகளும் அமைதியா இருக்கிறது, சுய கட்டுப்பாடு, ஐம்புலன்கள்ல இருந்து உங்களை விடுவிச்சுக்கிறது, பொறுமையா இருக்கிறது, ஹோப்போட இருக்கிறது, நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனோட இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த 6 நற்பண்புகள் இருக்கிறது. இன்னொன்று உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆழமான ஆசைப்படுறது. என்னதான் உண்மை, நான் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நீங்க ரொம்ப ஒரு ஆழமான ஆசையோட இருக்கிறது. ஸோ இந்த ஞான யோகத்தை நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்றது. எப்படின்னா நம்ம வந்து இந்த விழிப்புணர்வை அதிகரிக்கிறதுக்காக, விழிப்போடு இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மெடிடேஷனை பண்றது. அதே சமயம் உங்க எண்ணங்கள் வரும் பொழுது இந்த எண்ணங்களை நான் கிடையாது, அந்த எண்ணங்களை ஜஸ்ட் நீங்க வந்து விட்னஸ் பண்றது. இதெல்லாம் பிராக்டிஸ் ஆஃப் ஞான யோகா. அடுத்தது உபனிஷாத், பகவத்கீதா இந்த மாதிரியான ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறது. இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஞானம்ங்கிறது வரும். இன்னொன்று ஒரு குருவுடைய கைடன்ஸ், ஒரு நல்ல குருவை பார்த்து அவங்க கிட்ட இருந்து கைடன்ஸ் எடுத்துக்கிறது. அப்புறம் கான்டம்ப்ளேஷன் இன் சைலன்ஸ், அந்த விஷயத்தை பற்றி நீங்களே நல்லா கான்டம்ப்ளேட், எது உங்களுக்கு புரியலோ அதை பற்றி நீங்கள் கான்டம்ப்ளேட் பண்ணி பார்க்கறது, நல்லா யோசிச்சு பார்க்கறது. அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல புரிதல் கிடைக்குது, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. இன்னொன்று பய உணர்வுல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. பயம், பதட்டம் இது ரெண்டுத்துல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. இந்த உணர்வுகள் எல்லாம் நான் இல்லை அப்படிங்கிறத அதை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. நான் யாரு, என்னுடைய இயல்பு என்ன, ட்ரூ நேச்சர் என்னங்கிறத நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த ஞான யோகத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது நீங்க வந்து உண்மையான இயல்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து கர்ம யோகம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கர்ம யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மானா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆக்ஷன் அதிலே சொல்லியிருக்காங்க. செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது. அதே சமயம் எந்த ஒரு செயலை நீங்க செய்யும் பொழுதும் உங்களுடைய இன்டென்ஷன் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இன்னொன்று, எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே ஈகோ இல்லாம செய்யறது. அகங்காரத்தோட எந்த செயலையுமே செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன், நம்ம இது செய்யறதுனால நமக்கு நல்ல பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதுக்காக அந்த செயலை செய்யக்கூடாது. இதெல்லாம் தான் வந்து இந்த கர்ம யோகா அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த இந்த செயல் அப்படிங்கறத நீங்க செய்யும் பொழுது ரொம்ப ஒரு ஃபுல் டெடிகேஷனோட செய்யணும். அதுதான் அது குறிக்குது. ஏன்னா அந்த செயலை செய்யும் பொழுதே வந்து நம்ம கவனம் வந்து வேற எங்கேயோ வச்சுட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட செய்யறதுங்கிறது வந்து சரியானது கிடையாது. அதே மாதிரி எனக்கு இந்த பலன், இதை நான் செய்யறதுனால இந்த ரிசல்ட் ஓரியன்டா இல்லாம, ரிசல்ட்டோட அட்டாச்சா இல்லாம ஒரு செயலை நம்ம செய்யறது தான். இதோட ஐடியா என்னன்னா, நம்ம அவுட்கம் பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்படக்கூடாது. நான் என்னுடைய வேலையை செய்கிறேன், அவ்வளோதான். அதை வந்து நான் எப்படி செய்கிறேன், ஈகோ இல்லாமல் செய்கிறேன், அட்டாச்மெண்ட் இல்லாமல் செய்கிறேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறேன். நான் இந்த செயலை வந்து முழு அன்போடு செய்கிறேன், அவ்வளவுதான். இதோட கோர் ஐடியாவே அதுதான். நம்ம வந்து அந்த அவுட்கம்மை வந்து யோசிக்கவே கூடாது, செயலை மட்டுமே செய்யறது. இதோட மெயின் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவா செய்யறது. சேவா அப்படிங்கிறது வந்து பிறருக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமையும் உதவுறது. யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்கும்போது ரொம்ப அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, நீங்க உதவி செய்யற நிலைமையில இருந்தீங்கன்னா அந்த உதவியை நீங்க எப்படி செய்யணும்னா, பிரதிபலனே எதிர்பார்க்காம நீங்க செய்யறது, அதுதான் அந்த சேவா அப்படிங்கிறது. இன்னொன்று, நம்ம வந்து ரிசல்ட்டோட டிட்டாச்சா இருக்கிறது. நம்ம வேலையை வந்து முழுமையா செய்யறது. சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற பத்தின கவலையே இல்லாம அந்த வேலையை செய்யறது. இன்னொன்று, நம்ம வந்து ஈகோ இல்லாம, கோபத்தோட ஒரு வேலையை செய்யறது இல்லாம, ஈகோ இல்லாம செய்யறது இல்லாம, ப்ரைடோட செய்யாம, அந்த செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது அங்க இருக்கணும். அது வந்து உங்க மனதை வந்து தூய்மைப்படுத்தும்.
இன்னொன்னு வந்து எல்லாத்துலயும் கடவுள் இருக்காங்க. எல்லா பீயிங்லயுமே அந்த தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த ஆக்ஷனை நம்ம செய்யறது. ஸோ இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது கர்ம யோகானால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். ப்ரெஷருங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க செயலை செய்யும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் இல்லாம போயிடும். அதே மாதிரி உங்க மனம் தூய்மை அடையுது. தூய்மை அடையுதுன்னா ஈகோங்கிறது இல்லாம இருக்கு. செல்ஃபிஷா சுயநலத்தோட இல்லாம இருப்பீங்க. இன்னொன்னு உங்க இமோஷன், உங்க உணர்வுகள் வந்து அழகா பேலன்ஸ் ஆகுது. மன அமைதி கிடைக்குது. நீங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்பஸை அடையறதுக்கான வழியும் உங்களுக்கு இந்த இந்த கர்ம யோகாவை பிராக்டிஸ் பண்றது மூலியமா கிடைக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு அன்பு காட்டுறது தூய அன்பா இருக்கணும். நான் வந்து என் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், நாளைக்கு என் குழந்தைங்க வந்து எனக்கு இதெல்லாம் செய்யும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அம்மா வந்து குழந்தைகளுக்கு அன்பு செலுத்துறது. அதே மாதிரி நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணும்போது நான் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த சோஷியல் மீடியாலாம் போஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது ஒரு பெருமை அடிக்கிற மாதிரி ஒரு பெருமைக்காக செய்யறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். சோஷியல் மீடியாலெல்லாம் போடாமல் புகழ் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகலாம் செய்யாமல் இருக்கணும். அதே சமயம் உங்களுடைய டெய்லி டியூட்டிஸை உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளை ரொம்ப சின்சியராக செய்யணும். யாருமே உங்களை கவனிக்கலைன்னா கூட உங்கள் வேலைகளை நீங்கள் சின்சியராக செய்யணும். இன்னொன்று உங்களுக்கு அனிமல்ஸை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு புவராக இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது சாப்பாடு போடுறீங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு போடும்போது உங்கள் தூய அன்போடு போடணும். சரிங்களா? ஸோ அதுலேயும் வந்து யாராவது பார்க்கணும், யாராவது நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து உதவி செய்கிறது தெரியணும் அப்படிங்கிறது இல்லாமல் தூய அந்த செயல் வந்து தூய அன்புல இருந்து வெளிப்படணும் அப்படிங்கிறாங்க. பகவத்கீதையில இதை எப்படி கிருஷ்ணர் சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு வந்து யூ ஹாவ் த ரைட் டு ஒர்க் பட் நாட் டு த ஃப்ரூட் ஆஃப் யுவர் ஒர்க். இதுதான் இந்த கர்ம யோகாவுடைய எசன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து அந்த செயலை செய்யலாம், ஆனா அதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம கையில இல்லை. நீங்க என்ன வேணா செய்யுங்க, ஆனா அந்த ரிசல்ட் இப்படிதான் வரும் அப்படின்னு நம்ம சில சமயம் எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது நம்ம கையிலேயே இல்லை. அதனால அந்த செயலை வந்து நீங்க எப்படின்னா நல்ல விதமா அன்போடு செஞ்சுட்டே இருங்க, ஃபுல்லா டெடிகேஷனோட செய்யுங்க. அதுதான் இந்த கர்ம யோகாவோட எசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது வந்து பக்தி யோகா. பக்தி யோகானா என்ன? பக்தி யோகா அப்படின்னா பியூர் லவ். அதாவது நம்ம அப்படியே டிவோஷனோட இருக்கிறது, அந்த டிவைனுக்கு வந்து சரண்டர் ஆகிறது. அப்படியே நம்ம கம்ப்ளீட் சரண்டர் ஆகிறது, இந்த டிவைன் லவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா சிம்பிளஸ்ட் வே, கடவுளை அடையிறதுக்கு ஈஸியான வழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்தி யோகம் தான். இந்த பக்தி அப்படிங்கிற இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத ரூட்ல இருந்து வந்திருக்கு. அதாவது பாஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து தான் இந்த பக்தி அப்படிங்கிறது. பக்தினாவே அன்பு, பக்தினாவே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது, டு ஷேர், அதாவது டு டிவோட் ஒன் செல்ஃப் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாம் தான் பக்தி அப்படிங்கிறதுக்கு மீனிங். இப்போ இந்த பக்தி யோகா நமக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு தூய்மையான அன்பு உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்க கடவுளை ஈஸியா போய் அடைஞ்சிருவீங்க. ஸோ அதுதான் இது நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீங்க கடவுளை வந்து எப்படி வேணா, அந்த கடவுளோட நீங்க என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்துக்கலாம். ஒரு ஃப்ரெண்டா இருந்துக்கலாம். நீங்க ஒரு ஃப்ரெண்டா கடவுள்கிட்ட நீங்க பேசலாம். இல்ல அந்த கடவுளுடைய குழந்தையா நீங்க இருந்து பேசலாம். இல்ல அந்த கடவுளுக்கே நீங்க தான் ஒரு பேரண்ட் அப்படிங்கிற நிலையில கூட இருந்து பேசலாம். ஸோ இதை நீங்க தான் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கடவுளோட உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள வந்து ஒரு தூய்மையான அன்பு இருந்தா ஒழிய அந்த கடவுளோட நீங்க இணைய முடியுமே தவிர்த்து நம்ம ஈகோல இருந்து நம்ம கடவுளோட இணையவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி தூய்மையான அன்பு உங்களுக்குள்ள எப்ப இருக்கோ அப்போ உங்களுடைய ஈகோ அப்படிங்கறது அப்படியே மறைஞ்சு போயிடும். ஸோ அப்ப மிஞ்சி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நிம்மதி. நிம்மதியா இருப்பீங்க, பீஸ் மட்டும்தான் இருக்கும் அப்போ. ஸோ இதை எப்படி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம்? பக்தி யோகாவை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்? மந்த்ராஸ் எல்லாம் நம்ம சன் பண்றது மூலியமா, இந்த ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுவோம், ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மந்த்ராஸை நம்ம சொல்றோம் இல்லையா, அது மூலியமா இந்த பக்தி யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்று கீர்த்தன். நம்ம வந்து இந்த டிவோஷனல் சாங் எல்லாம் பாடுவோம் இல்லையா, நிறைய பாட்டுக்கள் இருக்கு, அந்தந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களை நம்ம வந்து பாடுறது, அப்படி நம்ம வந்து பக்தி யோகா பண்ணலாம். அப்புறம் பூஜா செய்யறது, பூக்கள் எல்லாம் போடுறது, அப்புறம் சாமி முன்னாடி வந்து உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்றது, இது எல்லாம் ஒரு வழி. இன்னொன்று
சேக்ரெட் டெக்ஸ்டஸ் எல்லாம் படிக்கிறது, அதாவது பகவத்கீதா, பாகவதம், இந்த மாதிரி புத்தகங்களெல்லாம் நம்ம வந்து சாமி முன்னாடி உட்காந்து படிக்கிறது. இன்னொன்னு, நமக்கு வந்து ஒரு காரியத்தை நான் உன்கிட்ட முழுமையா ஒப்படைச்சிடுறேன், நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட நம்ம கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகிறது. ஸோ இது ஒரு வழி. இன்னொன்னு, நம்ம எல்லாரு கூடயுமே அன்பாவே இருக்கிறது, மற்றவங்க கூட நம்ம பழகும்போது இந்த தூய்மையான அன்போடு பழகிறது. இதெல்லாம் வந்து பக்தி யோகாவை நீங்க பிராக்டிஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது நீங்க பக்தி யோகா பாதையில இருக்கீங்க. இதனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குது? இந்த பக்தி யோகாவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இதுவும் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத எடுத்துருமா, அமைதிங்கிறது நம்ம மனசுக்குள்ள வந்துடும். எமோஷனல் பெயின் அதை வந்து எடுத்துரும். இன்னொன்று, உங்களுக்குள்ள வந்து மன்னிக்கும் தன்மை, மற்றவங்களையும் சரி உங்களையும் சரி மன்னிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். கருணையோட இருப்பீங்க. அதே மாதிரி கிராட்டிடியூட் இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதுக்கு நன்றி உணர்வோட இருப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய மனம், இது ரெண்டுமே ஹீல் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டீப் கனெக்ஷன், உங்க கூடயும் கடவுள் கூடயும் ஒரு டீப் கனெக்ஷன் கிடைக்கும். உங்களுடைய சுயம், கடவுளுடைய சுயம், இது ரெண்டுக்குமே கனெக்ஷன் கிடைக்கும் இந்த பக்தி யோகால அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த சாப்பாடை கடவுளுக்கு படைச்சிட்டு தான் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கே கொடுப்பாங்க. அதுதான் இந்த பக்தி யோகாவோட எக்ஸாம்பிள். இல்லை ஒருத்தவங்க வந்து வாக்கிங் போறாங்க அப்படின்னு எடுத்துட்டா கூட, மனசு வாக்கிங் நம்ம போனா கூட நம்ம மனம் வந்து அலைப்பாஞ்சிட்டு இருக்கோம்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நடந்து போகும் அந்த நடைப்பயணத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கூட நம்ம வந்து மந்திரங்கள் எல்லாம் சன் பண்ணிட்டே இருக்கிறது மனசுக்குள்ள. ஸோ அதுவுமே வந்து ஒரு பக்தி யோகா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ராஜயோகா. ராஜயோகானா என்ன? ராஜா அப்படின்னா என்னன்னா கிங். இந்த பேர்லயே ராஜா அப்படின்னா என்னது? கிங். ஸோ எப்படி ஒரு ராஜா வந்து ஒரு கிங்டம் ரூல் பண்றாரோ, அதே மாதிரி தான் நாம வந்து நம்மளுடைய மனதை ரூல் பண்ணணும். உங்களுடைய மனதுக்கு ராஜாவா நீங்க இருந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தையே நீங்க வந்து ஆளலாம். மனதை நீங்க தான் ஆளணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனதுக்கு அடிமையாய் மனம் நம்மளை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஏன் ராஜயோகா அப்படிங்கிறதுனா, நாம நம்ம மனதை வந்து ஆளக்கூடிய தன்மையில நம்ம இருக்கணும். ஸோ நாம பத்ரிஜி சொல்ற மெடிடேஷன் என்னன்னா இந்த ராஜயோகா தான். மெடிடேஷன் அண்ட் மந்த்ராஸ், அதுதான் அது. ஸோ இது மெயினா எதுல ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் பண்றதுல. அடுத்தது பிரெத் கண்ட்ரோல், மூச்சை வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது. இன்னொன்று மைண்டு, நம்ம மைண்டுக்கு நாம தான் மாஸ்டரா இருக்கணும். நாலாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதை வந்து பேலன்ஸ் பண்றது. என்ன மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றீங்க, அதை வந்து நம்ம பேலன்ஸ்டா கொண்டு போறது. ஸோ இதோட ஃபவுண்டேஷன் எங்கிருந்து இந்த ராஜ யோகா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு குரு வந்து 8 லிம்ஸ் ஆஃப் யோகா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? அங்கிருந்து தான் வந்து இந்த ராஜ யோகாங்கிறது வந்திருக்கு. ஸோ அதுல வந்து 8 விஷயங்கள் சொல்றாங்க. அந்த 8 லிம்ஸ் அப்படிங்கும்போது என்னென்ன? முதல் வந்து யமா. யமா அப்படிங்கிறது என்னன்னா நான் வைலன்ஸ், அஹிம்சாவை கடைப்பிடிக்கணும். எந்த இடத்துலையுமே வன்முறை இருக்கக்கூடாது. உண்மையை நீங்க பேசணும். இன்னொன்று, திருடக்கூடாது. இதெல்லாம் யமா அப்படிங்கிறாங்க. இது வந்து 8 லிம்ஸ் ஆஃப் யோகா. இதை கண்டுபிடிச்சவர் வந்து பதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு குரு. அவரு தான், அதிலிருந்து வந்தது தான் இந்த ராஜயோகா அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து யமா, நான் வைலன்ஸ். ஓகேவா? ரெண்டாவது வந்து நியமா அப்படிங்கிறாங்க. நியமா அப்படிங்கிறது என்னன்னா நல்ல பழக்க வழக்கங்கள். அதாவது நீங்க நல்ல சுத்தம், உங்க மனதை தூய்மையா வச்சுக்கிறது, உங்க சுத்தி இருக்க இடத்த தூய்மையா வச்சுக்கிறது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது, அதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே வந்து நியமா, ஒரு தூய்மையான மனதுடைய இருக்கக்கூடியது. ஆசனா, அடுத்து ஆசனான்னு வரும்போது நம்ம யோகாசனம் செய்யறது, பிசிக்கல் போஸ்டரு, அதெல்லாம் தான் பிசிக்கலா நம்ம செய்யறது. அந்த ஆசனாவை அது குறிக்குது. பிராணாயாமா அப்படின்னா, பிராணாயாமால பல வகையான பிராணாயாமாலாம் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அந்த பிராணாயாமால வந்து நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால நம்ம மூச்சை கண்ட்ரோலா வச்சுக்கிறது. அடுத்தது வந்து பிரத்யாகாரா, அதாவது நம்மளுடைய ஐம்புலன்கள்ல இருந்து நம்ம கண்ட்ரோலை எடுக்கிறது. ஸோ இதுதான் பிரத்யாகாரா. தாரணா அப்படிங்கிறது வந்து முழு கான்சென்ட்ரேஷனோட இருக்கிறது. இன்னொன்று தியானா, அது வந்து நம்ம செய்யற இந்த மெடிடேஷன். எட்டாவது வந்து சமாதிங்கிறது வந்து நம்ம வந்து சமாதிங்கிறது என்னன்னா, நாம வந்து அந்த இறைவனோட அப்படியே ஒன்று பெற அப்படியே கலந்துடுறது. அதுதான் அந்த சமாதி நிலை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த 4 யோகாவை பத்தின விஷயங்கள்.
ஸோ இந்த ராஜ யோகாவோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டை வந்து காம் படுத்துறது. நம்ம மெடிடேஷன் மூலியமா நம்ம என்ன செய்யறோம்? மெடிடேஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மனதை வந்து அமைதிப்படுத்துது. அதுக்காக தான் நம்ம மெடிடேஷன் பண்றது. மனம் நல்லா இருக்கணும்னா நம்ம மெடிடேஷன் பண்ணி ஆகணும். ஸோ எந்த வித தொந்தரவும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் திங்ஸுமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம மனம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ, உங்களை யாருமே ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்குள்ள வந்து அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தோட நீங்க வந்து இருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த சமாதி அப்படிங்கிறது. என்னன்னா, அந்த நம்ம வந்து அந்த டிவைன் கான்ஷியஸ்னஸோட இணையறது. ராஜயோகாவை நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தினமும் தியானம் பண்றது, டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். அப்புறம் பிராணாயாமா பண்றது, இன்னொன்று மைண்ட்ஃபுல்னஸ் அதை ப்ராக்டிஸ் பண்றது. அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், உங்களுடைய செயலெல்லாம் ஒரு டிசிப்ளின் ஆக்குறது. வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது, தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. உங்களுடைய செயலுமே கரெக்டான செயலா இருக்கணும். இன்னொன்று, உங்களுடைய மனதில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். ஒரு தாட் வந்தா கூட அந்த தாட்டுக்கு நீங்க ரியாக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ரியாக்ஷன் இல்லாம உங்க மனதை வந்து நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும். இன்னொன்று, உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தியான, நல்ல ஆரோக்கியமான உடலை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதே சமயம் பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல், உங்கள் லைஃப் ஸ்டைலும் அந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கணும். இதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ராஜ யோகாவை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. நம்ம வந்து இப்போ சாப்பாடு விஷயத்தில் கூட எடுத்துட்டா கூட பத்ரிஜியே சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த அனிமல்ஸ் சாப்பிடாம, அனிமல்ஸ் எல்லாம் கில் பண்ணுறது, அதை நம்ம சமைச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து என்னதுன்னா வயலன்ஸ். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம ராஜ யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங், இது எல்லாமே கம்மியாயிடுது. உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பயங்கரமாக கிடைக்குது. உங்கள் எமோஷன் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. நல்ல ஆற்றல் சக்தி வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கிறது. நல்லா கிளியராக உங்களுக்கு வந்து திங்க் பண்ண முடியும். இன்னொன்று, உங்களுக்குள்ள வந்து ஆழ்ந்த ஒரு அமைதி நிலை உங்களுக்குள்ள ஏற்படுது. அதுக்கப்புறம் நீங்க யாரு, உங்களுடைய இயல்பு என்னங்கிற நல்ல அந்த புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த ராஜயோகா அந்த பாதையில நீங்க இருந்தீங்கன்னா, நம்ம தினமுமே வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. இப்போ இந்த யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதுக்கு என்ன அர்த்தம்னா, யூனியன் அப்படின்னு தான் அர்த்தம். என்ன அது யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் அப்படிங்கிறது வந்து நாம வந்து ஒரு இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் இல்லையா? நம்ம கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த டிவைன் கான்ஷியஸ்னஸோட இணையுது. அப்படியே மெர்ஜாயி ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிடுவோம். நம்ம எல்லாமே கடவுளுடைய துகள்கள் தான். ஸோ நம்ம இப்போ தனியாக வந்து ஜீவாத்மா அப்படின்னு நம்ம உடலை எடுத்து வந்திருக்கோம். அந்த பரமாத்மாவோட இந்த ஜீவாத்மா இணையிறது. ஸோ அதுதான் வந்து அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது. அதில் தான் நம்ம இருக்கணும். எல்லாத்துலேயுமே கடவுள் தான். நம்மளது எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து அந்த கடவுளை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைப்பாட்டிலே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4 யோகால ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு பாதையில இருப்பாங்க. சில பேர் பக்தி யோகால இருப்பாங்க. ஆனா எல்லா பாதையுமே இந்த 4மே எங்க கொண்டு போய் விடுது, யாருக்கிட்ட போய் நம்ம சேர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் பீயிங்கோட சேர்றோம். நம்ம பரமாத்மாவோட தான் போய் சேர்றோங்கிறது. ஸோ இதுல நம்ம எந்த பாதையில வேணாலுமே நமக்கு எது வருமோ அந்த பாதையில நம்ம போகலாம். கர்ம யோகால போகலாம், ராஜயோகால போகலாம், பக்தி யோகால போகலாம், ஞான யோகால போகலாம். பட் நம்ம இது 4த்தையுமே நம்மளால பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியும்னா ரொம்ப நல்லது. ஓகே மாஸ்டர்ஸ், இதோட நான் அந்த செஷன் எண்ட் பண்றேன். தேங்க்யூ.